குருவே சரணம், குருவே துணை. இறை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். 2024 குரோதி வருட குரு பயிற்சியானது ரிஷபராசிக்கார அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன் தரப்போகிறது அப்படிங்கறத பத்திய ஒரு விரிவான பதிவாக இருக்க போகிறது. ரிஷபராசிக்கார அன்பர்களை பத்தி சொல்லணும்னா, ரிஷபராசியினுடைய அந்த குறியீடு ஒரு எருதினுடைய குறியீடு போட்டிருப்பாங்க. அதாவது சுமைகளை அதிகமாக சுமக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்கார அன்பர்கள். தியாக மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். பொதுவாக ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணணும் அப்படின்னு எளிமையா பண்ணிடுவாங்க. பரவாயில்ல வச்சுக்கோங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப அதுக்காக கொஞ்சம் சிரமப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கார நண்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். அது போல ஒரு பழகிய வேலையிலேயே பயணம் பண்ணக்கூடிய நபர்களும் ரிஷபராசிக்கார நண்பர்கள் தான். நிறைய பொறுமையாக இருந்து இந்த பொறுமையினால நிறைய பேருடைய களங்கத்திற்கு ஆளாயிருப்பார்கள். ஈஸியா ரிஷபராசிக்கார நண்பர்கள் கலங்கப்பட்டுருவாங்க. அவங்களே அவங்களை தயார் பண்ணிக்க கூடியவர்களும் ரிஷபராசிக்கார நண்பர்கள் தான். பூர்வீகம் சம்பந்தப்பட்டு நிறைய சொத்து குடுப்பினைகள் வீடு இருந்தாலும் வெளியூரில் வசிக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் ரிஷபராசிக்கார நண்பர்கள், ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள். அந்த கொடுப்பனையாக பிறந்த ஊரில் இருந்து ஜீவனம் பண்றது, ஒரு நல்ல வீடு இருந்தாலும் வாடகை வீட்டிற்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய அன்பர்களும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நிறைய உங்களுக்கு சுப செலவுகள் அப்படிங்கிறது முடிச்சிருக்கு. நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் குரு பயிற்சி அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம். இப்ப ராசியிலே குரு பகவான் உட்கார போறாரு அப்படின்னா ரிஷப ராசிக்கு உட்கார போறாரு. சோபகிருத வருடம் 2022-23 வினய குருவாக வந்த குரு பயிற்சியானது ரிஷப ராசிக்கு இந்த வருடம் ஜென்ம குருவாக வருகிறது. ஜென்ம குரு வினய குரு அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்துக்கு கிடைத்த பார்வையானது அதிகப்படியான நற்பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய சுப விரயங்களும், நிறைய செலவுகளும், நிறைய கடனும், ஒரு நல்ல செலவுக்காக பண்ணாலும் பொருளாதார நெருக்கடி கட்டாயம் ரிஷபராசிக்கார நண்பர்கள் கடந்த ஓராண்டு அனுபவித்திருப்பாங்க. தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகளும் தலைக்கு தலைப்பாகையோட போனது அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகளை குரு பகவான் கம்மி பண்ணிருக்கிறாரு அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும். அதாவது 2022-23 சோபகிருத வருடத்தில் நடந்த குரு பயிற்சி விரை குருவாக இருந்த பொழுது பெரும்பாலும் ரிஷபராசிக்கார நண்பர்கள் அதிக சுமைகளோடு இருந்தாங்க. நிறைய சுமைகள் இன்னும் குறையல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கட்டாயம் இந்த 2024 குரோதி வருடத்தில் நிகழ இருக்கின்ற குரு பயிற்சியானது உங்களுக்கு ஜென்ம குருவாக வருகிறது. எப்பொழுதும் ஜென்ம குரு அப்படிங்கிறது உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் அமரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஜென்ம குரு. உங்களுடைய சுமைகளை குறைக்க போகிறார் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஒரு வழிகாட்டுதல் மூலமாக நீங்கள் வெளிவரப் போகிறீர்கள். உலகத்திற்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, உங்களை எய்த்தவர்களுக்கு, உங்களோட போட்டி போட்டவர்களுக்கு, அதாவது ஒரு வெற்றியாளராகவும் இந்த குரு பகவான் இந்த வருடம் உங்களை அறிமுகப்படுத்துவார். குறிப்பாக ரிஷபராசிக்கு வரக்கூடிய குருவானது கன்னிராசியையும், விருச்சக ராசியையும், மகர ராசியையும் பூர்ணமாக பார்ப்பார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆவது இடம் வேலை செய்ய போகிறது, 7ஆவது இடம் வேலை செய்ய போகிறது, 9ஆவது இடம் வேலை செய்ய போகிறது. முழுமையான நற்பலன்கள் அதிகமாக இருக்கிறது. கவனம் அப்படிங்கிறது என்ன மாதிரி விஷயத்துல இருக்கணும் அப்படின்னா, ஒரு வழிகாட்டுதல் இல்லாத நீங்க செல்ஃபா பண்ணக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு பெரிய வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். அதை மட்டும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். என்னுடைய தொழில் எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, இன்னும் அனுபவசாலிகளை பின்பற்றுறது, ஒரு வழிகாட்டுதல் மூலமாக, ஒரு ஆசிரியர் மூலமாக, ஒரு ஜோதிடர் மூலமாகவோ அல்லது ஒரு இறைவனை பற்றி கொண்டோ நாம் இந்த வருடத்தை பயணிக்கும் பொழுது இந்த குரோதி வருடத்தின் குரு பயிற்சியானது ரிஷபராசிக்கார அன்பர்களுக்கு 110% நல்ல பலனை தரும் என்று நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு நிறைய நல்ல மாற்றங்களும், புதிய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய அமைப்பும், தேர்வுகள், அரசு தேர்வுகளுக்கு, போட்டி தேர்வுகளுக்கு எழுதக்கூடிய அனைவருக்கும் இந்த ரிஷபராசிக்கார நண்பர்களுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு நம்பிக்கையை தூக்கி கையில கொடுக்குற மாதிரி இருக்கும். கட்டாயம் பயன்படுத்திக்குவாங்க. ஒரு நிறுவனத்தின் மூலமாக, அதாவது ஒரு அகாடமி மூலமாகவோ அல்லது ஒரு குரூப் ஸ்டைலாம் பண்றாங்க இல்லையா, கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி பண்றது, ஒருவருடைய கருத்தை ஒருவர் பகிர்ந்து கொண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் சாதகமாக அமையும். வீட்டு செலவிற்காகவும், மருத்துவ செலவிற்காகவும் கடந்த சோபகிருத வருடத்தில் நிறைய ஒரு ஆங்கில மருத்துவத்தை தாண்டி மூலிகை மருத்துவங்கள்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க பயன்படுத்தி ஒரு சில பிரச்சனைகளை சரி பண்ணியிருப்பாங்க. செலவுகளை குறுக்கி கொண்டு செலவு செய்திருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம நிறைய சொல்ல முடியும். இந்த வருடம் புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது நிறைய கனெக்ட் ஆகும் பொழுது மற்றவர்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய, போட்டி போட்டு வெற்றி அடையக்கூடிய யோகமான வருடமாக இந்த குரோதி வருடம் அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். ரிஷபராசிக்கார அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக நம்ம மகாலட்சுமி வழிபடுறது நல்லது.
தனஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். காலபுருஷனுக்கு உங்களோட ராசிக்கு 5, 7, 9 ஆகிய ராசிகளினுடைய அதிபதிகளை வழிபடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதாவது பெருமாள் வழிபாடு, முருகன் வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடுகள் ரிஷபராசிக்கார அன்பர்களுக்கு இன்னும் அவங்களை உந்துதல் படுத்தும். கவனமாக இருக்கணும் அப்படின்னா, சுயமாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், அதாவது செல்ஃப் அட்டெம்ப்ட்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். வாழ்க வளமுடன்.